இந்த தாயத்தை ஏன் பாக்குற? இல்ல அங்கிள், சின்ன பசங்க மாதிரி தாயத்து கட்டிட்டு இருக்கீங்கல்ல, அதான் என்னன்னு பார்த்தேன். ஏய், அமைதியா இருக்கணும். ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? திரும்ப திரும்ப ஏன் இந்த தாயத்தை தொடுற? திருட்டு அங்கிள், எங்க அக்காவோட தாயத்தை கட்டிக்கிட்டு என்னைய திட்டுறீங்களா? உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. உள்ள வாங்க அமிர்தா. என் கையை விடுங்க. இந்த கையை பிடிச்சது விடுறதுக்காக இல்லைங்க. உங்களை என் வீட்டில் எல்லாருக்கும் காட்டி உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி அவங்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேங்க. முதல்ல என் கையை விடுங்க. நான் எங்கேயும் வரமாட்டேன், இங்க தான் இருப்பேன். இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அமிர்தா? இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா நல்லா இருக்குமா? தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வாங்க. சரி விடுங்க, நீங்க இங்கே இருங்க. நான் வீட்டுக்குள்ள போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். பட் மிஸ் மாயமா மாதிரி மறுபடியும் மிஸ் ஆகாதீங்க, ஓகே? ப்ளீஸ். மல்லி, தாயத்து கிடைச்சதா? அவன் கழுத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டியா? இல்லக்கா, அவரு ரொம்ப உஷாரா இருக்காரு. அந்த தாயத்தை தொடவே விட மாட்டேங்கிறாரு. தெரியாம தொட்டுட்டா கூட பாம்பு கடிச்ச மாதிரி துடிக்கிறாரு. அக்கா, இப்ப என்ன பண்றது? உங்களுக்கு அந்த தாயத்தை கண்டிப்பா வேணுமாக்கா? அப்படியெல்லாம் இல்ல. சரி, நீ உள்ள போமா. நீங்க வர மாட்டீங்களா? நீ உள்ள போ, நான் அப்புறம் வரேன். சரி, ஆனா நீங்க அர்ஜுன் அண்ணகிட்ட பேசாம போயிடாதீங்க. ஏன்னா அவர் உங்களை ரொம்ப காதலிக்கிறாரு. அவர்கிட்ட பேசாம போயிட்டீங்கன்னா அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவாரு. சரி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.